மாநிலங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டு இப்போது அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை முறியடிக்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ரஜோரி பகுதி மற்றும் புல்வாமா, குப்வாரா மற்றும் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் அந்த ட்ரோன் தாக்குதல்களை இந்திய விமானப்படையினர் முறியடித்திருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒரு நாள் இலைவெளி விட்டு நேற்று இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இன்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் முழுவீச்சில் தரைப்படை, விமானப்படை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாகவும் அவர்களது தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு தாக்குதலை தொடங்கி இருப்பதன் மூலமாக ஒரு முழு போருக்கு பாகிஸ்தான் இந்தியாவை தள்ளுகிறதோ என்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பதிலடி அடுத்த கட்ட போர் சூழலை உருவாக்கி இருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள 4 மாநிலங்களிலும் அந்த போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இரவில் அனைத்து எல்லையோர கிராமங்களிலும் இந்த தாக்குதல் மேலும் தீவிரமடையாமல் என எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இடங்களிலும் அந்த முன்னெச்சரிக்கை அபாய சங்கொலி சைரன் ஒலிகள் ஒழிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நடவடிக்கையிலும் இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இந்த தொடர் தாக்குதல் நடவடிக்கைகளின் மூலமாக பாகிஸ்தானின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த தரை பகுதியில் எல்லை பகுதியில் இந்த தொடர்ந்து ஆகியவை தாக்குதல் இரு நாட்டு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை, ஆர்டிலரி அட்டாக் என்றக்கூடிய பீரங்கி தாக்குதல் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த குஜராத் பகுதியின் புஜ் பகுதி முழுமையான அந்த பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல காஷ்மீரின் ரஜோரி பகுதி, குப்வாரா பகுதி, பூரி, அந்த உரி பகுதி ஆகிய இடங்களிலும் அந்த முழுமையான பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் 4 மாநிலங்களிலும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு முழுமையான போர் சூழல் அந்த எல்லையோர மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களை முறியடிக்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதில் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன, ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தாக்குதல் நடவடிக்கையினால் ஏற்பட்டுள்ள பதற்றம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இயல்பு வாழ்க்கை கிரிக்கெட் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கிராமங்களில் முழுமையாக மின் எச்சரிக்கை, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களுக்கு அப்பால் இருந்து பீரங்கி மூலம் இப்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. பீரங்கி படையின் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினரும் இப்பொழுது பதிலடி தாக்குதலை ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாகிஸ்தானின் 2 ட்ரோன்களையும் சுற்றி வீழ்த்தியிருக்கிறது. 3 விமானங்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவமும் முழு வலிமையையும் பயன்படுத்தி பாகிஸ்தான் மேற்கொண்ட அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் வெற்றிகரமாக முறியடித்து விட்டதாக ஒரு ஆறுதலான தகவல் இப்போது தமிழ் மக்களுக்கு வந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் எல்லையோர மாநிலங்களில் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ராணுவத்தினர் வீரத்தோடு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை முழுமையாக மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த IPL போட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. 4 மாநிலங்களிலும் போர் விமானங்களின் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதை ஒட்டி அங்கு போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் இப்பொழுது அந்த IPL கிரிக்கெட் போட்டியும் பாதியில் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த போட்டியும் நிறுத்தப்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டிகள் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டு பாதியில் போட்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதே போல பாகிஸ்தான் அங்கு ஒவ்வொரு தாக்குதலையும் இந்தியா ராணுவத்தினர் அந்த எல்லையிலேயே வழிமறித்து முழு வலிமையுடன் பதில் தாக்குதலில் இப்போது ஈடுபட்டு வருகிறார்கள்.